தூரத்தில் நின்று கைகட்டி நின்ற அந்த ஆதி திராவிடனை கோயில் அரங்காவலர்கள் ஒருவராக நியமித்து ஒரு அங்கீகாரத்தை வழங்கினாரே, சமூகத்தினுடைய வளர்ச்சி அல்லவா? பிசி, ஓபிசி, எம்பிசி சகோதரர்கள் எத்தனை பேர் அர்ச்சகராகி எத்தனை கோயில்ல இப்ப இருக்கிறாங்க, அந்த டேட்டாவை நாங்க நாளைக்கு எடுத்து கொடுத்துடுறோம். முதல் அக்கு வரை ஆதி திராவிட மக்களுக்கு நன்மை செய்தது கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பதிவு செய்கிறேன். ஆனால் எத்தனை பேர் இதுல பயனடைஞ்சு ஜீவோ போட்டு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கிறத கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. முக்கியமான எத்தனை ஜீவோ? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம். நான் பாசமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரை கேட்கிறேன், ஒரு சமூகத்தில் அந்தஸ்து என்பது ஏற்றளவில் சொல்லளவில் அல்ல. கோயிலுக்குள் போக முடியாது என்ற நிலை ஆண்டாண்டு காலமாக, பல்லாயிரம் ஆண்டு காலமாக என்ன சாதித்து விட்டது என்று கேட்கிறீர்களே. கோயிலுக்குள் நுழைய முடியாத தூரத்தில் நின்று கைகட்டி நின்ற அந்த ஆதி திராவிடனை கோயில் அரங்காவலர்கள் ஒருவராக நியமித்து ஒரு அங்கீகாரத்தை வழங்கினாரே, சமூகத்தினுடைய வளர்ச்சி அல்லவா? தாழ்த்தப்பட்ட மக்கள் குடியிருக்கிற அந்த தாழ்த்தப்பட்ட பகுதி மக்கள் வெளிநாட்டில் வாழ வேண்டும், படிக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் அம்பேத்கர் பெயரில் அயலக வெளிநாட்டு மாணவர்கள் கல்வி பயிலும் திட்டம். எனவே முதல் அக்கு வரை ஆதி திராவிட மக்களுக்கு நன்மை செய்தது கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பதிவு செய்கிறேன். அண்ணன் செல்லியன் அவர்கள் சொன்னாரு, நல்ல திட்டம், பெரியார் அவர்களுடைய கனவு திட்டம், கலைஞருடைய கனவு திட்டம் உச்சநீதிமன்றம் தடையில் இருந்துச்சு. போன ஆட்சியில் அது விலக்கு ஏற்படுத்த அனைத்து சாதியிலும் அர்ச்சகராகலாம்ங்கிறத கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததை 5 வருடமும் முழுமையாக அமல்படுத்தியுமா? அதோடைய டேட்டாவை மட்டும் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நான் உங்ககிட்ட அந்த டேட்டாவை மட்டும் எத்தனை பேர் தலித் சகோதரர்கள் எத்தனை பேருக்கு ஜிஓ பாஸ் பண்ணப்பட்டிருக்கு, பிசி, ஓபிசி, எம்பிசி சகோதரர்கள் எத்தனை பேர் அர்ச்சகர் ஆகி எத்தனை கோயில்ல இப்ப இருக்கிறாங்க, அந்த டேட்டாவை நாங்க நாளைக்கு எடுத்து கொடுத்துடுறோம். எத்தனை பேர் ஆயிருக்கிறாங்க, இல்ல அந்த திட்டம் மற்றவர்களுடைய அழுத்தத்தினால நடுவில் கைவிடப்பட்டுச்சுன்னு நம்ம ஜீவோ சொல்லலை. ஆனால் எத்தனை பேர் இதுல பயனடைஞ்சு ஜீவோ போட்டு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கிறத கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. முக்கியமான எத்தனை ஜீவோ? அமைச்சர்